நசிகேதனுக்கு தனது உபதேசத்தை தொடர்ந்த யமதர்மர் அடுத்து அவருக்கு இவ்வாறு உபதேசம் செய்கிறார். இந்த ஸ்லோகம் இவ்வாறு சொல்லுகிறது: மிக எளிய மனம் படைத்தவர்கள் புறப்பொருள்களால் கிடைக்கும் சுகங்களை தேடிச் செல்லுகிறார்கள். அவர்கள் எங்குமாக விரிந்து கிடக்கும் மரண வலையில் வீழ்கிறார்கள். ஆனால் மரணமில்லாத பெருவாழ்வை கண்டுகொண்ட விவேகிகள் நிலையற்ற உலகில் நிலையான பொருள் ஒன்று இருப்பதை அறிகிறார்கள். எனவேதான் அவர்கள் புறப்பொருளால் கிடைக்கும் சுகங்களை விரும்புவதில்லை என்று உபதேசிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் யமதர்மர் சாதாரண உலகாயதத்தில் வீழ்ந்து கிடக்கும் மனிதர்களையும் ஆத்ம ஞானத்தை தேடிச் செல்லும் அறிவாளிகளையும் பற்றி இவ்வாறு கூறுகிறார். மிக எளிய மனம் படைத்த மனிதர்கள் பொதுவாக புறப்பொருள்களால் கிடைக்கும் சுகங்களையே நாடி செல்லுகிறார்கள். அவர்களுக்கு இயற்கை கொடுக்கும் ஒரே வழி மரணம் மட்டுமே. அவர்கள் மரண வலையில் வீழ்ந்து விடுகிறார்கள் என்று கூறுகிறார். புறப்பொருட்களால் கிடைக்கும் சுகம் என்பது சாஸ்வதமானது, அதாவது நிலையானது அல்ல. அது எப்போது வேண்டுமானாலும் மாறக்கூடிய, அழியப்படக்கூடிய தன்மை பொருந்தியதாகவே இருக்கும் அந்த சுகங்கள். அப்படிப்பட்ட சுகங்களை நாடி செல்லுகிறவர்களுக்கு நிலையான அமைதியும் பேரின்பமும் கிடைக்கப் பெறுவதில்லை. அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சம்சார துக்கத்தில் வீழ்ந்து படுகிறார்கள் என்று கூறுகிறார். பகவான் கீதையில் இவ்வாறு கூறுகிறார்: புறத்தீண்டுதல்களில், அதாவது புறப்பொருட்களில் பற்றுதல்கள் கொள்ளாமல் ஒருவன் தனக்குள்ளே இன்பத்தை காண்போனாயின் அவன் பிரம்மயோகத்தில் பொருந்தி அழியாத இன்பத்தை எய்துகிறான் என்று கூறுவார். அழியாத பேரின்பம் என்பது பிரம்மத்தை சார்ந்து இருப்பதே என்பது பகவானின் கூற்றாகும். புறத்தீண்டுதல்களில் தோன்றும் இன்பங்கள் துன்பத்துக்கு காரணமாகவே அமைகின்றன. அவை தொடக்கமும் இறுதியும் உடையவனாக இருக்கும். குந்தி மகவனே, அறிவுடையவன் அவற்றால் இன்பப்படுவதில்லை, களிப்புறுவது இல்லை என்று பகவான் கூறுகிறார். புறப்பொருட்களால் தோன்றும் இன்பங்கள் தொடக்கமும் இறுதியும் உடையனவாகவே அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு உள்ள புறப்பொருட்களின் இன்பத்தில் ஆழ்ந்து கிடப்பவன் தன்னுடைய உண்மை நிலையான ஆனந்த நிலையை உணராமல் வெளிப்பொருட்களில் ஆனந்தத்தை தேடுகிறான். அவ்வாறு தேடுவது அவனுக்கு இயல்பான விஷயமாக மாறுகிறது. இதற்கு காரணம் பல பல பிறவிகளில் ஒருவன் அனுபவித்த அனுபவங்களின் பதிவுகளே ஆகும். இவ்வாறு ஏற்பட்ட வாசனை பதிவுகளை முழுக்க முழுக்க அழித்துவிட்டு உண்மை ஆனந்தத்தை, தன்னுடைய சொரூபத்தை எவன் ஒருவன் உணர்கிறானோ அவனே ஆனந்தத்தின் எல்லையை அடைகிறான். அவனே உண்மையான ஆனந்த ஸ்வரூபியாகவும் மாறிவிடுகிறான். நானே ஆனந்தமயமானவன், நானே ஆனந்தமயமானவன், நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று உணர்கிறவன் உண்மை ஆனந்தத்தை அடைகிறான். மற்றவர்களுக்கு அது வாய்ப்பது இல்லை. பிறவியின் நோக்கமே பிறவிக்கு வழியாகும் வாசலை அடைத்து விடுதலே. தேவையற்ற ஆசைகளை, சங்கல்பங்களை விளையாட்டாக வளர்த்து கொள்ளும் மனிதன் அவற்றால் பந்தப்பட்டு முடிவில்லாத பிறவிகளில் மூழ்கி கொண்டே இருப்பான் என்பது சான்றோர் வாக்காகும். இவ்வாறு முடிவில்லாத பிறவிகளில் மூழ்கி கொண்டிருப்பதற்கு காரணம் பற்றுதலே ஆகும். புறப்பொருட்களால் கிடைக்கப்படும் சுகங்களை நாடி செல்வதாலேயே இவ்வாறு நமக்கு பல பிறவிகளில் மூழ்கி கொண்டிருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இதனையே வள்ளுவம் இவ்வாறு கூறுகிறது. துறவு என்ற அதிகாரத்தில் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று வள்ளுவம் கூறும். அதாவது ஒருவன் எந்த பொருள்களிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கிறானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை என்று கூறுவார். பரமஹம்ச யோகானந்தர்
தான் சந்தித்த மகான்களில் ஒருவரான பாதுரி மகாசயர் என்பவரை பற்றி குறிப்பிடும் பொழுது இவ்வாறு கூறுவார். அதாவது பாதுரி மகாசயர் அவருடைய சீடர்களில் ஒருவர் ஒரு முறை பாதுரி மகாசயரிடம், குருதேவரே, நீங்கள் மிகவும் ஆச்சரியமானவர். நீங்கள் இறைவனை தேடுவதற்காகவும் எங்களுக்கு ஞானத்தை போதிப்பதற்காகவும் செல்வங்களையும் நலன்களையும் தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். அதாவது பாதுரி மகாசயர் அவருடைய மிகப்பெரிய குடும்ப சொத்து அவ்வளவையும் துறந்தார் என்பது அறிந்த சீடன் இவ்வாறு கேட்கிறார். அதற்கு பாதுரி மகாசயர் இவ்வாறு பதிலளிக்கிறார், நீ கதையையே மாற்றுகிறாயே என்று கூறிவிட்டு, நான் மிக அற்பமான சில ரூபாய்களையும் சிற்சில வசதிகளையும் இந்த முழு பிரபஞ்சத்தின் முடிவில்லாத ஆனந்தத்திற்காக துறந்தேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எதை தியாகம் செய்தேன்? செல்வத்தை பகிர்ந்து கொள்வதில் உள்ள ஆனந்தத்தை நான் அறிவேன். அது ஒரு தியாகமாகுமா? குறுகிய நோக்குடைய உலக மனிதர்கள்தாம் உண்மையிலேயே நிஜமான துறவிகளாகவார்கள். கையளவு எளிய உலக விளையாட்டு பொருட்களுக்காக ஈடு இணையற்ற தெய்வீக சொத்தை துறக்கிறார்கள். அவர்கள்தான் உண்மையிலேயே மிகப்பெரிய துறவிகள் என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, புறப்பொருட்களால் கிடைக்கும் இன்பங்கள் இறுதி உடையன என்பதே ஆகும். அதே சமயத்தில் மரணமில்லாத பெருவாழ்வை கண்டுகொண்ட சில விவேகிகள் நிலையற்ற உலகில் நிலையான பொருள் ஒன்று இருப்பதை அறிகிறார்கள். அதாவது எல்லைக்கு உட்பட்ட பொருட்களில் எல்லையற்றதை தேடுவதில்லை அவர்கள். எனவேதான் அவர்கள் புறப்பொருட்களால் கிடைக்கும் சுகங்களை விரும்புவது இல்லை. நிலையானது மற்றும் நிலையற்றது என்பதை பற்றி கூறும் பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார், இல்லாதது உண்மையாகாது, உள்ளது இல்லாதது ஆகாது. உண்மை அறிந்தவர் இந்த இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை உணர்வார்கள் என்று கூறுவார். அதாவது மெய்ப்பொருளுக்கும் பொய்ப்பொருளுக்கும் உள்ள உண்மைத்தன்மையை உண்மை அறிந்தவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும், மற்றவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாதது. இல்லாத ஒன்று உண்மையாக முடியாது. உள்ளது என்றும் இல்லாததா ஆகாது என்பது பகவானின் உபதேசமாகும். இதைத்தான் உபனிஷத மந்திரம் ஒன்று இவ்வாறு கூறுகிறது, ஓம் அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி 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 என்று உபனிஷதம் ஒரு மந்திரத்தில் கூறுகிறது. அசத்தோமா சத்கமய, அசத்தியமான அதாவது பொய்யான ஒன்றிலிருந்து மெய்யான இன்பத்திற்கு என்னை அழைத்துச் செல் என்பது இந்த மந்திரத்தின் கூற்றாகும். இந்த கருத்தை வள்ளுவமும் இவ்வாறு கூறுகிறது, நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை என்று கூறுகிறது. அதாவது நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் சிற்றறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் என்பது வள்ளுவம் கூறும் மொழியாகும். நிலையில்லாதவர்களை நிலையானது என்று மயங்கி மனிதர்கள் அதில் லயித்து கிடைக்கிறார்கள். அவர்கள் நிலையானதை பற்றி அறிந்து கொள்ள முடியும் பொழுது அவர்களுக்கு உண்மை தன்மை தெரிந்து ஆன்மாவில் கலந்து விடுகிறார்கள், பிரம்மத்தை உணர்கிறார்கள். இதைத்தான் சிவபுராணமும் தெளிவுபடுத்தும். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்று சிவபுராணம் கூறும். சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய ஞான யோகத்தில் இவ்வாறு கூறுகிறார், எல்லைக்கு உட்பட்ட பொருட்கள் நிறைந்த இந்த புற உலகில் எல்லையற்றதை காண்பது முடியாத காரியம். எல்லையற்றதை எல்லையற்றதில் மட்டுமே தேட வேண்டும்.
நம்மிடம் எல்லையற்றதாக இருக்கும் ஒரே பொருள் நம்முள் இருப்பதான நமது ஆன்மாவே ஆகும். உடல், மனம், எண்ணங்கள், நம்மை சுற்றி நாம் காணும் உலகம் எதுவுமே எல்லையற்றது அல்ல. ஆகவே நாம் எல்லையற்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை எல்லையற்ற நம்முடைய ஆன்மாவில் மட்டுமே தேட முடியும். ஆன்மா ஆனந்தமயமானது. அந்த ஆனந்தத்தை பெற அனைவரும் முயல்வோம் என்று கூறி இப்பகுதியை முடிக்கின்றோம். ஆத்ம நமஸ்காரம் அனைத்து அடியார் அன்பர்களுக்கும்.